ரைட். அப்பா எனக்கு பல்லு முளைச்சப்போ வாங்கின பேஸ்ட் அது. என்ன தட்டினாலும் ஒண்ணும் வராது. எல்லாம் முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகாதுப்பா. பார், இது என்ன பேஸ்டா பிரசாதமா? இதை வச்சு வளர்க்கணும் என்னப்பா வரும்? கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கப்பா, நல்லா நுர வரும். ஆஹா, இது முழுசா நானே யூஸ் பண்ணிக்கிட்டுமா இல்ல பாதி உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா? நான் என்னைக்குப்பா இந்த கருமத்தெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்குன்னு இருக்கவே இருக்கு செங்கல்ல. நான் பேண்ட் வேணும்னு கேட்டேன், என்னாச்சுப்பா? எதுக்கு பேண்ட்? அதான் போன தீபாவளிக்கு எடுத்தோம்ல. அது போன தீபாவளிக்கு வாங்கினது இல்ல, இத்து போச்சுப்பா. அதுக்கு தான் ஒப்பன மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிறாங்க. மகனே, ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு, இது வட அமெரிக்காவுக்கு சுரங்கம் தோண்டவங்களுக்காக கண்டுபிடிச்சிருப்பா. இதுக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது. துவைக்க வேண்டியது இல்ல, அயன் பண்ண வேண்டியது இல்ல, கிழிஞ்சு ஒட்டு போட்டாலும் கூட பேசன்ட்ருவானுங்க. ஒப்பனை பார்த்தாவது மாடனா இருக்க கத்திக்கேண்டா. இந்த இதை புடி, காஞ்சி போச்சுன்னா ஒரு நுர வராது. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களே. சாடிஸ்ட். யாரு சாடிஸ்ட்? டே, இந்தியாவிலேயே நான் பெரிய எக்கனாமிஸ்டா. ஐயே, என்னடி இது? நெல்லு. பின்ன நான் என்ன புல்லு முளைச்சு கிடக்கு நான் சொன்னேன்? ஏன் கீழே கிடக்கு? இல்ல, அரிசியில இருந்துச்சு, வேணான்னு பொறுக்கி போட்டேன். அறிவு கிட்டவளே, அந்த அரிசியே நெல்லுல இருந்து வந்து தெரியுமா? பொறுக்கி போய் அரிசி எடுக்கலாம். என்ன குழம்பு வச்சிருக்க? என்னத்தை வைக்கிறது? போன மாசம் 1/2 கிலோ கோவக்காய் வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் தீந்து போச்சு. ஏன் 30 நாளைக்கு 1/2 கிலோ காய்கறி பார்த்தாதா? கண்ணா பண்ணா செலவு பண்ணி நிறுத்தலாம் பாக்குறியா? அறிவு கிட்டவளே, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். காய்கறிக்கு காசு எடுக்காம போறீங்களே. காசு கொடுத்து காய்கறி வாங்குற பழக்கத்துல உங்க ஒப்பன் ஓட்டோட நிறுத்திக்கின்னு எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க? இந்தியன் எக்கனாமிக்கல் தெரியாம பேசிட்டு நீ. கத்திரிக்காய், வெண்டைக்காய். ஏரியா கத்திரிக்காய் என்னையா விலை? பூரா அழுகலா இருக்கும் போல் இருக்க. கிலோ 8 ரூபாய்ங்க. 8 ரூபாய் என்னையா? மனுஷன் வாங்குற விலையா பார்த்து சொல்லியா? உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க? அது நீ சொல்ற விலையை பொறுத்து இருக்கு. போட ஒரு 5 கிலோ போட. 5 கிலோவா? 6 ரூபான்னு போட்டுங்க. பூரா சொத்தையா இருக்குது. 5, 6 இருக்கு எனக்கு. கத்திரிக்காய் போதும். உருளைக்கிழங்கு என்ன விலை? 7 ரூபாய்ங்க. ஒரு 1/2 கிலோ போடு. இது என்னையா பூரா கண்ணி போய் கிடக்குது? கண்ணி போலீங்க, அது மச்சம் இருக்குங்க. மச்சமா? இது அதிர்ஷ்டமான கிழங்குறியா? ஆமா. இப்போ 4 கிலோ போடு. 4 கிலோ வேணாம், பூரா கண்ணி கிடக்குது, எனக்கு வேணாம். எனக்கு ஒரு அவரைக்காய் போடு. அவரைக்காயா? இத பார், அவரைக்காய் போடுறேன், ஆனா தூக்கி வெளியேற கூடாது. என்னையும் அர்த்தமெல்லாம் ஆகுற? அடிபட்ட காயா, அழுகின காயா வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா? வச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும், இது கெட்டு போயிடும். ஆமா, இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வந்து இது கெட்டு போயிருமா? அப்புறம் இதுல இருந்து மிளகா கெட்டு போயிடும். மிளகாயில இருந்து வெங்காயம், என்ன வெங்காயம் தூரம் வச்சுட்டேன் அங்க இருக்கு. இத பாரியா, இனிமேல் நான் எடுத்து வீசினா செருப்பாலடியா. போடியா. எத்தனை கிலோ? 1/2 கிலோ போடு. 1/2 கிலோவா? இது என்னையா பூரா முத்தக்காயா இருக்குதே? முத்தக்காய வச்சு வித்துட்டு இருக்கிறேன், எடுத்து போட கூடாது. என்னையா அது? காலங்காத்தால வியாபாரமே வேண்டாம், சுத்த சாவுக்குறாங்க இருப்போம். சாவுக்குறாங்க அடிச்சு பல்ல எல்லாம் பேத்து போடுவேன். அழகு காய வித்துட்டு இருக்க, கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுவேன். என்னையா கேஸ் போயா? காலங்காத்தா நல்ல காய் தான் கொண்டாந்து இருக்கிறேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய். ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம். ஜூஸ் போறதுக்கு எலுமிச்சை பழம் வாங்கணும்னு பார்த்தேன், இதுல ஊறுகாயே போலாம் போல் இருக்கே. மொழிய புடுங்க, திருஷ்டி போக. தேங்காய் முடி கால் முட்டியில படலையே. ஐயோ, கடவுளை குடைச்ச தேங்காய் காலில் வரத கொடுத்து வச்சுக்கோங்க. உள்ள போங்க. இது ஒரு வீடு, இதுக்கு திருஷ்டி காய் வேற சுத்தி இருக்கான் பாரு. அம்மா, காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீர்த்துட்டு இருக்காத. என்ன, இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏங்க, சொத்தை பார்த்து வாங்குனீங்களா? ஆமா, அடுத்த காய்கறி வண்டிக்கான வர்ற வரைக்கும் இதை வச்சு தான் சமாளிக்கணும். இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்களா? அம்மா, மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட். நீ பாட்டு காட்டு இருக்காத, காட்டு கப்பு நினைச்சிரு. என்னங்க இது, உடைஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? உடைஞ்ச தேங்காயா? உடைச்சு பார்த்து வாங்கணுமா? உள்ள அழுகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா? அதுக்கு நான் என்ன பண்றது? உடைக்கிறவன் நம்ம இஷ்டத்துக்கு உடைப்பானா? நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி கேட்கல. அப்பா, பேங்க் போனோம், பஸ் காசு கொடுங்க. ஐயோ, பஸ் வேகமா போதோ இல்லையோ, டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு. மகனே, நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும்? 2 வீலர்ல போ. 2 வீலரா? எப்போ வாங்குனீங்க? எங்க இருக்கு? அதோ லுக் இட். ஏன்பா, சைக்கிள் 2 வீலரா? ஆமா, அதுக்கு 4 வீலர் இருக்கா? 2 வீல் தானே. இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்குனீங்க? நான் எங்கப்பா வாங்கினேன்? இதோ நிக்கிறாள் எங்க அம்மா, இவளோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதட்சணையா இதை கொடுத்தான். வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேன்னு நான் தான் பார்ட்பாரா பிரிச்சு பாலித்தீன் பேப்பர்ல சுத்தி பீரோல வச்சிருந்தேன். காலையில தான் உட்காந்து அசம்பிள் பண்ணேன். சரிவா, நான் டிராப் பண்ணிட்டு வரேன். நீங்க எதுக்கு? நானே போயிட்டு வந்தேன். ஐயோ, இது இங்கிலீஷ் ராலி சைக்கிள்ப்பா. எவனா வாங்கிட்டானா நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன், நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன். சரிவா, டைம் வேஸ்ட் பண்ணாத. டயத்துக்கு என்ன காசா செலவு பண்றீங்க? வாங்க. பிரேக் பிடிங்க. எங்க பிடிக்கிறது? பிரேக் இருந்தா தானே பிடிக்கிறது. அது பிரேக் பிடிச்சோம்னா டயர் தேயும்னு நான் தான் பிரேக் அடி பிடிக்க 10 ரூபா வச்சிட்டேன்.
சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வேலைக்கு போறேன். இதே வீட்டுக்கு போறதா? வேருக்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஓசில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். காபி கொடுப்பாங்களே? சாப்பாடு கூட போடுவாங்களே. இதுல பேங்கா கல்யாண வீடா? ஏன்டா சலிச்சுக்கிற? இனிமேல் அப்பான்னு சொல்றது கூட வெக்கப்பட போல் இருக்க. இனிமேலா? ஏன் மகனே, உங்க ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை விடலாமா? டேபிள் கடியில கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா. கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமே. வாங்கு. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே, ஜெயிலு போட்டா போட்டு போறாங்க. வாங்கு. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருமா? ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்காத. போய் வேலையை பாரு, நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். சரி. பெரிய ஃபேன் எங்க இருக்கு? என்னமா கை கழுவ போறியா? ஆமா. அட நீ தனியா கையை கழுவி, நான் தனியா காலை கழுவி, எதுக்குப்பா தண்ணியை வேஸ்ட் பண்ணோம்? கையை நீட்டு 2 பேரும் ஒண்ணா கழுவிக்குவோம். அட நீட்டப்பா. என்ன மகனே முனங்குற? இட் இஸ் கால்ட் 2 in 1. நோ, இட் இஸ் கால்ட் அல்பம். என்னடி உன் மாட்டுக்கு அல்பகல் போட்டு போறான்? ஆமாங்க, போய் தண்ணிக்கெல்லாம் இப்படி பண்ண அவன் திட்டாம என்ன பண்ணுவான்? என்ன தண்ணிக்கெல்லாம் இப்படி பேசுறாங்க? ரயில்ல கூட தண்ணி சிக்கனமா செலவு பண்ணி எழுதிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் கஞ்சனா அல்பமா? ஆமா, நீ என்ன திடீர்னு செக்க செவர்னு ஆயிட்ட? சோப்ப கண்ணா வேணான்னு போட்டு செலவு பண்றியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுல கொஞ்சம் கவலை. உனக்கு என்ன கவலை? நான் என்ன குறை வச்சேன்? நெத்தியில ஒரு பொட்டு, வகிட்டுல ஒரு பொட்டு, 2 பொட்டு கலவு பண்ணிருக்கல. காலத்துல நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா கேக்குறீங்களா? அவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? அடியே 90ல பண்ணியிருந்தா வரச்சுன்னா என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய். 93ல, 2 லட்சம் ரூபாய். 96ல, 3 லட்சம். இன்னும் 3 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணோம்னா வரச்சுனா எங்கே போயிரும்ல? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணை 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. ஏன்? வரதட்சணை ரேட் மாத்திரமா ஏறும், வயசும் ஏறும். வயசானவனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ, நானே வரதட்சணை படத்தை கால்குலேட் பண்ணே தவிர அவனுக்கு வயசாகுதுங்கிற பாயிண்டே மிஸ் பண்ணிட்டேன். கவலையே படாத, நாளைக்கே புரோக்கர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல வசதியான பொண்ணை கேட்ச் பண்ண சொன்னேன். ஆமா, உங்க பையனுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னா மொடமா இருந்தா பரவாயில்லையா? கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, காது கேட்கலனாலும் பரவாயில்ல. ஆஹா. பொண்ணு என்ன படிச்சிருக்கணும்? எதுக்கு படிப்பு? நீ என்ன படிச்ச? நான் என்ன படிச்சேன்? நாம ஆபீஸ் வச்சு நடத்த போறோமா? என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டுக்க? சரி, பொண்ணு கலரா இருக்கணுமா இல்ல கருப்பா இருந்தா ஓகேயா? ஐயோ, கலர் என்னைக்கு இருந்தாலும் கருத்து போயிடுறேன். கருப்பு தான் பிக்ஸ்டா இருக்க. கருப்பாவே பாரு. பொண்ணு எந்த வயசுல எதிர்பார்க்கறீங்க? வயசாயா முக்கியம்? வயசுக்கு வந்திருக்கணும், அதான் முக்கியம். அட்டேங்க அப்பா, பேங்க்ல வேலை பாக்குற பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணை பாக்குற ஒரே அப்பா நீங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு! அநேகமா வரதட்சணை கூட கேட்க மாட்டீங்க போல தோணுது. செருப்பால் அடிப்பேன். யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? யோ, வரதட்சணை ஜாஸ்தியா வேணும், அதுக்குதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பொண்ணு பாக்குறதுக்கு நாங்க மத்தியானம் 12:30ல இருந்து 1 மணிக்குள்ளதான் வருவோம். பொண்ணை வழக்கமா சாயந்தர வேலையில தானே பாப்பாங்க. சாயங்காலத்துல போனா பஜ்ஜியும் சொச்சியும் போட்டு அத்துட்டுருவானுங்க. நாங்க ஃபேமிலியோட ஃபுல் மீல் சாப்பிடணும், அதுதான் லஞ்ச் டைம் பிக்ஸ் பண்றேன். ரொம்ப பெருந்தன்மையோட பேசுறீங்க. ஆமா, பொண்ணை பார்க்க இந்த ஜீன்ஸ போட்டுட்டு தான் வருவேல? கல்யாணத்துக்கு இதே ஜீன்ஸோட தான் வருவேன். ஏன்னா இது ராசியான பேண்ட், எங்கிட்ட இருக்கிறதே இது ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தான். அப்புறம் பொண்ணு பார்க்க வர்றமே அந்த ஆட்டோ சார்ஜும் பொண்ணு வீட்டுல தான் வாங்கி தரணும். எப்படி மீட்டருக்கு மேல கேப்பீங்களா? 5 10 கேப்ப, 5 ரூபா ஆட்டோக்காரர் கொடுப்பேன், 5 ரூபா நான் வச்சுக்கோ. அதை பத்தி உனக்கு நீ அடாடாடா, நெஞ்ச தொட்டுட்டீங்க. அதை விடுங்க. இப்போ எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பீங்க? உனக்கு அது கமிஷனு? பொண்ணையும் பையனையும் கோத்து விடுறேன்ல. எங்களை மட்டும் தான் கோர்த்து விடுறியா? 2 பேர்த்தையும் தானே கோர்த்து விடுற. அங்க வாங்கிக்க. ஐயோ, அவங்க சைடுக்கு அவங்க கொடுப்பாங்க, உங்க சைடுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு கேக்குறேன். என்ன சைடு இருக்க? எங்க சைடு தான் அவங்க சைடுல வாங்கிக்கிற. கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இதுக்கே கிருஷ்ணகிரி கிளியுதா? இப்ப தர்மபுரி சேர்ந்து கிளிய போகுது பார். ஒரு 50 ரூபா விடு. எதுக்கு? என்ன, நான் வெட்டி நாய் பேச உங்க வீட்டுக்கு வந்தேன்? அந்த பொண்ணோட கல்யாணத்தை பத்தி பேசத்தான் உங்க வீடு தேடி வந்தேன். ஆட்டோ சார்ஜ் யாரு கொடுப்பா? இப்ப கூட அப்புறம் பொண்ணு வீட்டுல வாங்கிக்க. ஐயா சாமி, நீங்க தரகருக்கெல்லாம் தரகர். எங்க காலு? அதெல்லாம் இருக்கு. வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, வெறுவாயிலே பேசிட்டுக்கிறிய. ஒரு காபி குடுத்தியா? வீட்டுக்காரி வெளியே போயிருக்கிறா. இதே பதில சொல்லி நான் எத்தனை பேர் ஏமாத்திருப்பேன். ஆமா, இதென்ன பணம் வள வச்சிருக்கியா? வாசனை கும்மு அடிக்குதே. ஊர்ல இருந்து கொண்டாந்தீங்களா? மார்க்கெட்ல கிடைக்கிறதே இல்லைங்க. நான் வச்சுக்கிறேன். இது எப்படி ஊர்ல இருந்து கொண்டு வந்தீங்களா? இது மார்க்கெட்ல கிடைக்கும். வர்றேன். உஷாரான பார்ட்டி போல் இருக்கு. ஆட்டோல இருந்து இறங்குறது பிரசவத்துல குழந்தை வெளியே வர மாதிரி. வாங்க வாங்க. யோ, இந்த ஆளே நச்சரிக்கிற பாட்டி, நீ எதுக்கு வாங்க வாங்கங்கற? பையனுடைய அப்பா வரலையா? பின்ன இவர் ஆட்டோ டிரைவர் நினைச்சியா? இவர்தான் பையனோட அப்பா. நமஸ்காரம். ஆட்டோ சார்ஜ் கொடுங்க, அனுப்பிச்சிருவோம். ஆட்டோ சார்ஜா? நான் அப்பவே சொன்னேனே, கொடுங்க. எவ்வளவு? 100 200 கொடுங்க. இந்த பையனையும் பொண்டாட்டி உள்ள கூட்டு போங்க, நான் ஆட்டோ கட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க. இந்தாங்க, ஆளுக்கு 10 ரூபா வச்சுங்க. ஆனா அடிச்சுக்காதீங்க. பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட ஆட்டோ சார்ஜ் வாங்குறதே அசிங்கம். அதுலயும் 20 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதிய வாயில போட்டுக்கே அசிங்கத்திலே அசிங்கம். இதை விட அசிங்கம் எல்லாம் இருக்குது. பேசினபடி புரோக்கர் கமிஷன்ல 50% கொடுத்துரு. வாங்க வாங்க, உட்காருங்க. சைடு சோஃபாலியா சென்டர் சோஃபாலியா? இதுலயே உட்காரியா. காபி சாப்பிடுறீங்களா? என்னது காப்பியா?
ஏய் எந்த விஷயத்தையும் நீ முழுசாவே சொல்ல மாட்டியா? லஞ்ச் ரெடி பண்ண சொன்னேனே. லஞ்ச் எல்லாம் ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னால லஞ்சுக்கு முன்னாடி காபி சாப்பிட எப்படிங்க வயிறார சாப்பிட முடியும்? பொண்ணை பாத்துலான்னு சொல்ல வந்தேன். ஆமா, இது என்ன சொந்த வீடா இல்ல வாடகை வீடா? சொந்த வீடு. கிரவுண்ட் வாங்கி கட்டினீங்களா இல்ல கட்ட வெட்டியா வாங்கினீங்களா? கட்டின வெட்டியே வாங்கினேன். எம்எம்டி அப்ரூவ்டா இல்ல புறம்போக்கா? MMD அப்ரூவ்டு. எவ்வளவு கிரவுண்ட் இருக்கும்? 3 கிரவுண்டு. காம்பவுண்ட் வால் சேர்த்தா இல்ல சேர்க்காமலா? சேர்க்காம. சேர்த்தா என்ன வரும்? வரும். ஏன்? காம்பவுண்ட் வால் பக்கத்து வீடு. ஐயா இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உன்னை மாப்பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னேன். அனிதா, அனிதா. அப்பா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே நல்ல முகூர்த்தத்தை பாத்துருங்கப்பா. ஐயா அது என் பொண்ணு இல்ல, என் பொண்ணோட ஃப்ரெண்டு. இதான் என் பொண்ணு. பொண்ணு நல்லா இருக்கே, வாங்க சாப்பிட்டு மத்த விஷயங்களை அப்பா, பேசுவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது என் கல்யாண விஷயம். இருப்பா, அவங்க தான் 5 லட்சம் ரூபாய் தரேன்ட்டாங்க. அவியல் ஆறிட்டு இருக்கு, சாப்பிட்டு பேசுவோம். ஒரு நிமிஷம். மத்த விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வேண்டாமா? சும்மா இருக்கு டாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால முன்னாலே என்ன பத்தின எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறேன். எனக்கு 4-5 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு? ஒரே ஒரு தடவை அபார்ஷன் பண்ணிருக்கேன். அம்மா என்னப்பா இது? அட அதுக்கு தானே அவங்க 5 லட்சம் ரூபாய் தரங்கிறாங்க. ஒண்ணு பண்ணுங்க, 10 அபார்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 50 லட்சம் ரூபாய் வரும். அட இது நல்லா இருக்கே. என்ன யோசிக்கிற? 5 5 50 யோசிக்கிறியா? ஃபு, நீ எல்லாம் ஒரு அப்பன். வாமா வா. இவன் என்ன திட்டிட்டு போறேன்? அவங்க அப்ப சும்மா இருக்கான். பொண்ணு பாக்குறாங்க. சிச்சி தம்பி தம்பி, என்னப்பா பொண்ணு பிடிக்கலன்னா பொறுமையா வீட்டுல வந்து சொல்லாம்ல. இவன் பாட்டு போச்சுன்னு நினைச்சு போயிட்டு இருக்கான். லஞ்ச் ரெடி ஆயிட்டு இருக்கு, எல்லாம் சாப்பிட்டு போயிடலாம்ல. சூப்பரா இருக்கு ஸ்மெல். ஆட்டோ எதுக்கு ஆட்டோ? வீட்டுக்கு போக வேண்டாம்? ஏன் நீங்க ஆட்டோல தான் பிறந்தீங்களா? நடந்து போக மாட்டீங்களா? ஏயா திரும்பி போறதுக்கு தானே அவன்கிட்ட வசூல் பண்ணோம். ஆமா, அது எனக்குயா. அடுத்த பொண்ணு பார்க்க போற வரைக்கும் நான் செலவுக்கு என்ன பண்ணுவேன்? நீ சரியா வர மாட்டேன், ரொம்ப காஸ்ட்லியா இருக்க. Excuse me. Sorry for the disturbance. I want 5 rupees. டேய், எடுக்கிறது பிச்சை, பேசுறது இங்கிலீஷா? நீ என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவனா? Yeah. ஆமா, எங்கிட்ட போய் பிச்சை கேக்குறியா? நீ என்ன ஊருக்கு புதுசா? Yeah. எனக்கு வாங்கி தாண்டா பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. போ. அப்பா. Son. டேய், அடிச்சு பல்லுக்கெல்லாம் பேத்து போட நாய். எம்ப என்ன கூப்பிடுறேன்? என்னடா? வாங்க பொண்ணு பார்க்க போலாம். சும்மாடா, இந்த வயசுல பொண்ணு பார்த்துட்டு. உங்களுக்கு இல்லப்பா, எனக்கு. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். காதல் பண்ணியா? கியூல நின்னு காதலிச்சேன்ப்பா. கியூவில் நின்னு காதல் பண்றதா? காதலுக்கே கியூவா? நீ அவளுக்கு எத்தனை ஆதாலே? இல்லப்பா, பால் கியூல நின்னு காதலிச்சேன். ஐயே, காலங்காதால பல்லு கூட விளக்காம ஊத்த பல்லோட ஒரு காதலா? அவங்க அப்பா என்ன பண்ணிருக்கான்? பக்கத்துல தான் இருக்காங்க. பொண்ணு பேரு சீதா, ரொம்ப அழகா இருப்பா. ஐயா, அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காடா? கிளார்க்கா இருக்காரு. கிளர்க்கா? கிளர்க் நம்ம ஸ்டேட்டஸ் சரியா வருமாடா? இதுக்கு பேரு ஸ்டேட்டஸா? இந்த மாதிரி பிச்சைக்காரன் சிரிக்கிற அளவுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க மாட்டாரு. சுத்தமா வேட்டி சட்டை போட்டிருப்பாரு. அவன் கோவணம் வேணா கட்டு, என்ன வேணா கட்டும். வரதட்சணை எவ்வளவு தருவான்? 7-8 லட்சம் தருவானா? தருவார். 7 ரூபாய் தருவார். ஏய், என்ன கிண்டலா? இதுக்கு அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா, வேலைக்கு சேர்த்தனேன். இந்த படத்துல நான் திருப்பி எடுக்கணுமா? வரதட்சணை கல்யாணம் கிடையாது. அப்பா, நான் காதலிச்சது கல்யாணத்துக்காக, வரதட்சணைக்காக இல்ல. அது எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன காது ஊத்துக்க வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா உன் கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது நான். அதனாலதான் உங்களை கேட்டேன். நீங்க சம்மதம் சொல்லலன்னா வேற முடிவு எடுத்துக்கிறேன். என்னடா முடிவு எடுப்பேன்? வீட்டை விட்டு வெளியே போவேன், கல்யாணம் பண்ணிக்குவேன், சந்தோஷமா இருப்பேன். என்னடா ஏத்து பேசுறியா? கையெடுங்க மிஸ்டர் மணி. என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? உங்க பேர் மணி தானே? ஆமா. அதனால தான் கூப்பிட்டேன். புறப்படுறேன். டேய், போறேன்டா, உள்ள போற கேட் அங்க இருக்கு. ஏன் சம்பாதியத்துல வாங்கின துணி எடுத்துட்டு போறேன். போ அப்படியே சம்பாதியத்தில் சாப்பிட்டு அதெல்லாம் கை விட்டு வாந்தி எடுத்துட்டு போ. யோ, என் பையன் வீட்டை விட்டு போறேங்கிறா, அதுக்கு நீ எதுக்கு ஆளுகிற? Same situation, same dialogue. சிச்சுவேஷன் டைலாக்கா? ஏயா, பொங்கல் படம் வாங்கி போண்டி என்ன டிஸ்ட் பண்ற நீ? ஒரு சின்ன பிளாஷ்பேக். உன் பையன் மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருந்தான். நல்ல இடத்துல வேலை பார்த்தான். அங்கேயே ஒரு பொண்ணை காதலிச்சான். என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான். உன்ன மாதிரியே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வருமானம் போச்சு. துட்டு அவுட், கையில பிளேட்டு. அப்போ நானும் பிச்சையா? ஐயா, நியூ ஃபேஸ் பிச்சைக்கார ஐயா. என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறனே தெரியல ஐயா. ஐயா, ஐயோ, நினைச்சு பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கு. இப்ப பயந்து என்னையா பிரயோஜனம்? டூ லேட், டூ லேட். அசப்ல பார்த்தா என்ன மாதிரியே இருக்க. தட்டு ஒண்ணுதான் குறைச்சல். அப்படியா? ஆமா, correct ஆ இருக்கா? சீக்கிரமா என் கூட கிளம்பு. என் தெருவை பாதி பாதியா பிரிச்சு தரேன். வர்றதுல 50-50. போகாதடா. ஆமா, ஆ, என்னை தடுக்காதீங்கம்மா. டேய், போயிடுவே நீ. ஆமா, நான் போறேன். அந்த சீதா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போயிடுவே நீ. நீ எங்க சொல்ல போற? இப்ப சொன்னனே, இத வாருப்பா. முதல்ல சொன்னதுல பொய், டிராமா. உன்னை டெஸ்ட் பண்ண. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. அப்பா அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டு போற அளவுக்கு டபுள் ஸ்டாக்கா இருக்க நீ. இன்னைக்கு அவங்க அப்பா போய் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறப்பா. உள்ள போப்பா. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு வயித்தறிச்சலா இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுங்க? திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. அதே
இல்ல கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுன்னு சொன்னேன். ஏன் சொர்க்கத்துல இருக்கிறவங்க கல்யாணம் போகிறா? அவனுக்கெல்லாம் வேற வேலை கிடையாதா? யாருங்க இது? என் மூத்த மருமகங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு? மைசூர் பாக் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன பேசி மறக்கிறேன் நீ? என்ன வீட்டோட மாப்பிளையா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? பெரிய கம்ப சூத்திரமா? செழிப்பா இருக்கியா? சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? என்னது காபி டீயா? ஸ்வீட் காரம் எல்லாம் கிடையாதா? ஏங்க பஜ்ஜி எல்லாம் நான் என்னங்க பண்ண பாக்குறது? கொண்டு வர சொல்றேன். லட்சுமி சம்பந்தி, எனக்கு இப்ப கொஞ்சம் வயிறு சரியில்லை. ஸ்வீட் காரத்தை பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் சாப்பிட்டுக்குவேன். இப்ப டீ மட்டும் போதும். குடுமா. இது யாரு? என் மூணாவது பொண்ணு. இது கையிலயே நல்ல பெரிய சொம்பா கொடுத்து பால் வாங்க அனுப்புங்க. என் மக மாதிரி ஒரு இழுச்சி வாங்கி கிடைப்பான். வரதட்சணை மிச்சமாகும்ல. அப்பா அனாவசியமா எதுக்கு பேசிக்கிட்டு? பிடிக்கல என்ன போயிட சொல்லுங்க. எங்க போறது? அதே பையனை சொக்கு போட்டு போட்டு மயக்கிட்டியே. சரிங்க, வரதட்சணை எவ்வளவு தருவீங்க? வரதட்சணையா? ஏன் நீ வாங்கலையா? அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியவே தெரியாது சார். ஆனா நல்ல சைஸ் வாரியா பெண் குழந்தைகளை பெத்துக்க மட்டும் தெரியும். இத பாருங்க, இன்றைய நிலவரப்படி என் பையனுக்கு மார்க்கெட் ரேட் 3 லட்சம் ரூபாய். அப்ப மார்க்கெட்டுக்கு அனுப்புங்க சார். அங்க அனுப்பித்தான் இந்த பொண்ணு என் பையனை மடக்கிட்டா. அவ்வளவு பணம் தர்ற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லைங்க. ஏதோ என் பையன் லவ் பண்ணி தொலைச்சிட்டான். அதுக்காக கொஞ்சம் ரிடக்ஷன் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிங்க. நான் எவ்வளவுங்க தரணும்? கொடுங்க, ஒரு 2,99,000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் தான் ரிடக்ஷனா? ஆமா, பேட்டா கம்பெனி ஸ்டைல கொடுத்துருக்கேன். யூ டோன்ட் லைக்? என்னங்க இது? அட என்னங்க எது சொன்னாலும் என்னங்க ரப்பர் மாதிரி எழுத்து கேக்குறீங்க? முடிவு என்னதான் தருவீங்க? ஒன்னதான். யோ சும்மாரியா டம்மி. எங்களால 25,000 ரூபாய் தாங்க கொடுக்க முடியும். எவ்வளவு? 25,000. அந்த 25,000 கொடுங்க. இது வரைக்கும் உங்க பொண்ணைய பையன் லவ் பண்ணதுக்கு கணக்கு சரியா போச்சுன்னு சொல்லி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த 25,000 வாங்கிக்கோங்க. எனக்கு கொடுத்ததை விட ரொம்ப ஜாஸ்தி. உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? அதான் நீ வீட்டோட உட்கார்ந்து தின்னே தீக்கிறிய. கணக்கு பார்த்தா 1 crore வரும். சம்பந்தி ஒண்ணு பண்ணுங்க, இந்த வீட்டை என் பேரு கரை பண்ணிருங்க, கல்யாணத்தை முடிச்சிருவோம். செருப்பால் அடிப்பான். யாரு? இந்த வீட்டுக்காரன் தான். வீடு உங்களுக்கு இல்லையா? ஆனா போகையா, ரொம்ப ரிஸ்கான பார்ட்டிலாம் இருப்பீங்க போட்டுக்க. இது மாதிரி இப்ப நான் கோவத்துல போகடா நட்டுட்டு போயிருவேன். ஆனா அந்த ராப்பிச்சைக்கார என் மனசுல வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். பிச்சைக்காரனா? அவ யாருன்னு தெரிஞ்சு பண்ணி என்ன பண்ண போற? வீட்டோட மாப்பிள சும்மாரியா? சரிங்க, 25,000 ரூபாய் கொடுத்துருங்க. ஆனா கல்யாண செலவு நீங்க தான் எடுத்துக்கணும். அதோட தாலிக்கு தனியா பணம் கொடுத்துருணும். அப்புறம் முகூர்த்த தனிக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல பட்டு புடவையா எடுத்துருங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருங்க. 8ஆம் தேதி முகூர்த்தம் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்குவோம். அப்ப நான் வரட்டுங்களா? ஏய், ஒரு ஆள் விடாம பார்த்து மொய் எழுது. மொய் எழுதாதவன டிஃபன் சாப்பிட கூடாத. வாங்க, நான் ஃபேமிலியோட வண்டிக்கு போட்டுருக்கேன். ஆமாங்க. டிஃபன் சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட போறோம். மொய்யோட எழுத போறீங்க? 10 ரூபாய் எழுத போறோம். ஓ, ஃபேமிலியோட வந்து கொட்டிட்டு 10 ரூபாய் எழுதுனே. போயா, 100 ரூபாய் எழுதியா? போயா, எழுதிட்டு வந்து சாப்பிடு போயா. சண்முகம் சார், எங்க மாங்கல்யத்தை காணோம்? சம்பந்தி, ஐயர் தாலி கேட்கிறாரு. யோ, கல்யாணம்னா தாலி கேட்காம இருப்பாங்க. கூட மாங்கல்யம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தேன் சம்பந்தி. அதுக்காக கொடுத்தீங்க? ஏங்க விவரமா சொல்றது இல்லையா? நான் எதுக்கோ கொடுத்தீங்கன்னு செலவு பண்ணிட்டேன். முகூர்த்த நேரம் போயிட போறது. மாங்கல்யம் இங்கே. டேய், தாலியே இல்லையா மாடா? பொண்ணு வீட்டு யோகிதை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துருக்க. மாலை கழட்டி போட்டு வாடா. அம்மா போங்கம்மா, போங்க. யோ, எவன் ஓசியில சோறு போடுவான்னு உட்காந்துட்டே இருப்பீங்களா? எந்திரிச்சு போகையா. தாலி இல்லாதனால கல்யாணம் கேன்சல். உங்களை தான் சொல்றேன், எந்திரிச்சு போகையா. சம்பந்தி, என்ன சம்பந்தி? ஏயா, சீப் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாலே கல்யாணம் நின்று வருமா? டென்ஷன் ஆகிற நாடு நம்ம நாடு. இங்க தாலிவே காணோம், அப்புறம் என்ன சம்பந்தி? நாங்கெல்லாம் வீட்டுக்கு போகணும். ஆட்டோ காசு கொடு. என்னங்க என்ன புருஷனை தனியா கூப்பிடுறா? மோதிரத்தை மாத்தலாம் போலோ. இந்தங்க ஏது லட்சுமி? என் தாலி. ஐயே, லட்சுமி, நான் சுமங்கலியா இருக்கு, இது போதுங்க. யோ, நீங்களே என்ன போலியா? சரி கேளுங்க, பொண்ணு காலத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக அம்மா காலத்துல தாலி இறங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்டீசன்ட் பிஹேவியர் ஏதாவது கல்யாணத்துல கேள்விப்பட்டீங்களா? என்ன உட்காந்துருக்க? கழட்டின தாலியை வாங்கி கட்டுறதுக்கு நான் ஒண்ணும் மடையன் இல்லப்பா. இப்பதானா நீ என் பையன்? நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வேன்னு தெரிஞ்சுதான் நானே ஒரு தாலியை வாங்கிட்டு வந்துட்டேன். மந்திரம் சொல்லுங்க. கெட்டு வேணும். ஸ்டீரியோ போனிக்கல மந்திரம் சொல்றானுங்க. விட்டா டால்பியில சொல்லுவாங்க.